நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 25/6/2013 செவ்வாய்க்கிழமை, உத்திராட நட்சத்திரம், துவிதியை திதி, சித்த யோகம், நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையில் 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் எப்படி என்ற பலன்களை இப்போது காண்போம். மேசராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே சர்மிஷ்ட யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. விசேஷமாக இருக்க வேலைக்கு விண்ணப்பிச்சு இருக்கிறவாளுக்கெல்லாம் உடனே வேலை நிமித்தங்கள் உடனே கிடைச்சிரும். காரணம் 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, ராகுவுடைய சுழற்சி, புதனுடைய சுழற்சி நல்லா ஆதிக்க பலமாக இருக்கிறதுனால ஆதிக்க யோகமும் நமக்கு கிடைக்கிறது. மனோதைரியத்தினால காரியத்தை நாம் சித்தி பண்ணிக்கலாம். விவசாயிகளுக்கு நல்ல அற்புதமான நாள்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் விசேஷத்தை கொடுக்கும். கலைத்துறையில் சார்ந்தவாளுக்கெல்லாம் மனோதைரியத்தை கொடுக்கும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்பா. குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். பகல் 4:32க்கு மேலே மகான்களுடைய தரிசனம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஒரு அற்புதமான இனிமையான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஜனமக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. நன்னா இல்லையே, மனக்கலக்கம், மன போராட்டத்தோடு தான் நம்ம எழுந்திருக்கணும். பகல் 2:37க்கு மேலே 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பேசணும். குறிப்பாக மாத்திரு கிரகமான சந்திரனுடைய சுழற்சி நன்னா இல்லை. பெண்கள் குடும்பத்தில் அமைதியை நம்ம தேடிக்கணும். காரணம் என்னென்னா, பெரியவாள்கிட்ட பேசுகிறச்ச நம்ம கவனமாக பேசணும். குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக வெளியில் அழைச்சிட்டு போகணும், அழைச்சிட்டு வரணும். வண்டி வாகனங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு நன்மையும் ஏற்றமும் தாழ்வும் கலந்து நடக்கக்கூடிய நாள் இன்று. 100%க்கு 56% நன்மையே நடக்கும் இன்று. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ரகுண்டல யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம். கேட்ட இடத்துல பொருளாதாரம் உடனே கிடைக்கும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மனசில் நல்லா தெள்ள தெளிவுலாம் கிடைக்கும். அதே நேரத்தில் 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. ராகுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் நன்னா இருக்கிறதுனால வீடு மனை வாங்கி வச்சிருக்கிறவாலாம் இன்னைக்கு பத்திரப்பதிவு பண்ணியுள்ளா. 100%க்கு 98% நன்மையே நடக்கும் என்று. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே அங்கரவக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்க. அதாவது வரன்லாம் வீடு தேடி வரும். காரணம் செவ்வாயுடைய சுழற்சியும் குருவுடைய ஆதிக்க பலமும் சுக்கிரனுடைய ஆதிக்க பலமும் எல்லாமே நன்னா இருக்கிறதுனால 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. வியாபாரமாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், அன்றாடம் அழியக்கூடிய பொருள்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவாளுக்கும் சரி, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவாளுக்கும் சரி நல்ல ஏற்றமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 98% நன்மையே நடக்கும் இன்று. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே வர்ணோதய யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சரியில்லையே, வருத்தமாக இருக்கும் மனசு. நம்ம மேலே நமக்கு எரிச்சலாகவும் கோபமாகவும் வரும். மனசு நல்லா தெள்ள தெளிவாக வச்சுக்கணும். காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. பகல் 3:32க்கு மேலே கிரக சுழற்சி நன்னா இருக்கிறது. வெளியூர் போகிறவா போகலாம். சொந்த தொழில் நன்னா இருக்கும். சுய தொழில் நன்னா இருக்கும். ஜலராசி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் நன்னா விசேஷமாக இருக்கும். அன்றாடம் அழியக்கூடிய பொருள்கள், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். ஏற்றமான நேரம்னு சொல்லலாம். அதான் நல்லதும் கெட்டதும் நன்மையும் தீமையும் சேர்ந்து நடக்கக்கூடிய நாள் இன்று. 100%க்கு 56% நன்மையே நடக்கும் என்று. கன்னியாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே யாத்ராக யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள்லாம் போய் களைச்சி போகணும். கேட்ட இடத்துல ஒன்றும் கிடைக்காது. காரணம் 9 கிரகத்தில் 3 கிரகம் தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. மனசு நல்லா கலக்கமாக இருக்கும். எப்போவுமே கிளேசமாக இருக்கும். எதையோ ஒன்று யோசிச்சுட்டு எதையோ ஒரு அதில் நம்ம தவறாக சொல்லிவிடுவோம். பகல் 4:27லேருந்து ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு பொறுமையாகவே கொண்டு போகணும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். வியாபார நிமித்தம்லாம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்லாம் எச்சரிக்கையாக போகணும். 100%க்கு 48% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. துளாராசி அன்பர்களே, ஸ்ரீ கிரகண யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. நன்னா இருக்க.
குருபகவானுடைய சுழற்சியோ பாக்கியத்தில் நமக்கு அற்புதமான பலனை கொடுத்துட்டு இருக்கா. சுக்கிரனுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, ராகுவுடைய சுழற்சி நல்லா பக்கபலமாக இருக்கிறதுனால வரன்லாம் வீடு வந்து சேரும். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் இன்றைக்கி அற்புதமாக இருக்கிறது. அபரிதமான நேரம்னு சொல்லலாம். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் கைக்கு வந்து சேரும். நாமளும் எடுத்துக்கலாம், மற்றவாளுக்கும் கொடுக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். அதாவது உத்தியோகம் பார்க்குறவாளுக்கெல்லாம் நல்லா உயர்ந்த நேரம்னு சொல்லலாம். புதிய முயற்சியில் சொந்த தொழிலை செய்யலாம். கடன் கேட்ட இடத்துல உடனே சட்டுன்னு கிடைக்கும். பேங்கில் லோன் கேட்டவாளுக்கு உடனே கிடைக்கும். வீட்டு லோன் கேட்டவாளுக்கு உடனே கிடைக்கும். இப்படி ஒரு திக்கு முக்காட வைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. உறவு முறைகளால் சந்தோஷம் கிடைக்கும். பகைமையெல்லாம் விலகும். 100%க்கு 97% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே மைத்ரேயன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சரியில்லையே. சோதனையான நேரம் தான். யார்கிட்ட பேசினாலும் அவனை மட்டும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி பழகணும். ஆற்றுல பேசுகிறச்சே சரி, பெரியவாள்கிட்ட அம்மா அப்பாட்ட பேசுகிறச்சையும் சரி, கவனமாக அவள் என்ன சொல்கிறாளோ காது கொடுத்து கேட்கணும். அல்லது காதில் உழுவாத மாதிரி வெளியில் வந்துடணும். எதுலையுமே இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே நம்ம நழுவி போயிட்டே இருக்கணும். அப்படியே காதில் வாங்கியும் வாங்காத மாதிரியும் இந்த நாளை நம்ம கொண்டு போகணும். பகல் 3:27 வரையிலும். இந்த 3:27க்கு மேலே பார்த்தா 9 கிரகத்தில் 6 கிரகம் சுழற்சி நன்னா இருக்கிறது. நல்ல தெளிவு கிடைக்கும். சுக்கிரனுடைய சுழற்சி கலைத்துறையில் நன்னா இருக்கும். ராகுவுடைய சுழற்சி கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும். புதனுடைய சுழற்சி கல்வி யோகம் நல்லதை கொடுக்கும். அதே நேரத்தில் ஆஃபீஸில் உத்தியோகம் பார்க்குற வாழ்க்கெல்லாம் புதனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, ராகுவுடைய சுழற்சி ஒன்று சேர்ந்து நன்னா வர்றதுனால இந்த நாள் பிற்பகுதியில் நல்லதே நடக்கும். நன்மையும் தீமையும் கலந்து நடக்கக்கூடிய நாள் இன்று. 100%க்கு 45% நன்மையே நடக்கும் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே குலமக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. குழந்தைகளால் தொல்லை. சுக்கிரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால கலைத்துறை நன்னா இருக்கும். பொருளாதாரம் நல்லா வீடு வந்து சேரும். எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் பிற்பகுதியில். அதே நேரத்தில் இந்த நாளை பொறுத்தளவுக்கு நன்மையும் தீமையும் கலந்து நடக்கக்கூடிய நாள் இன்று. எதிர்பாராத நன்மையே நடந்தாலும் கூட அந்த நன்மை நமக்கு அல்ல. 100%க்கு 46% நன்மையே நடக்கும் என்று. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே தூதன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால அதாவது கல்யாண காரியங்கள்லாம் கைகூடி வரும்னு சொல்லுவா. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சொந்த தொழில் சுய தொழில் நன்னா இருக்கும். வீடு மனை வாங்குறதுக்கு ஏற்ற நாள். கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுக்கும் நல்ல நாள்னு சொல்லலாம். காரணம் கிரகத்துடைய சுழற்சி வச்சு தான் பலன்களை நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் அன்றாட நிகழ்வுகள், அதே நேரத்தில் நமக்கு அந்த யோகங்களை வச்சு நம்ம பலனை பார்க்கறதுனால இந்த நாள் பிற்பகுதியில் பார்த்தாக்கா 5:27 எதிர்பாராத மகான்களுடைய தெய்வ தரிசனம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நாள், ஏற்றமான நாள், அற்புதமான நாள், மகிழ்ச்சியான நாள். இன்னைக்கு 100%க்கு 99% நல்லதே நடக்கக்கூடிய நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஞானமக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. கேதுவுடைய சுழற்சி அற்புதமாக இருக்கிறது. சில பேருக்கு பக்தி குறைச்சலாக இருக்கும். அவளுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பக்தி பரிபூர்ணமாக இருப்பாள். மனசுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிம்மதி கிடைக்கும். சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். வியாபாரம் நல்லா சொந்த தொழில் செய்யலாம். காரணம் 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. கேட்ட இடத்துல பொருளாதாரம் உடனே கிடைக்கும். வீட்டு லோன் கிடைக்கும். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், மற்றவாளுக்கு உதவி செய்யலாம், தான தர்மங்களை பண்ணலாம், கல்வி தானம் செய்யலாம். இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்ம செய்யலாம், வசதி செய்யலாம், அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம். ஏற்றமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே தர்மஷி யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. மனச்சலனம்லாம் குறைஞ்சி போயிடும். கோபம் வராது, பதட்டம் வராது, பயம் வராது. தெளிவான முடிவு எடுப்பேன். எப்போவுமே இந்த குழப்பம் இல்லாமல் இருந்தாலே தெளிவான முடிவை நாம் எடுத்துடலாம். 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. குருவுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் நன்னா இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு ஏற்றமான நேரம்னு சொல்லலாம். நீண்ட நாளாக கல்யாணமாகாத மனமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வீடு வரன் சேரும். அதாவது சுப செய்திகளாக வந்த வண்ணமாக இருக்கும். வெளியூர் போகிறவாள்லாம் போகலாம். கலைத்துறையில் சார்ந்த வாழ்க்கெல்லாம் நல்லா இருக்கும். பணியிடங்கள் இடமாற்றம் இன்றைக்கி நல்ல ஒரு சூழ்நிலையில் கொடுக்கும். சில பேர் பார்த்தாக்க அந்த வீடெல்லாம் மாறணும்னு நினைப்பா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, இடமாற்றம் நல்லதே நடக்கும். இன்றைக்கி இடம் பெயர்ந்து போகிறதும் சரி, ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதும் சரி, ஏற்றத்தையே கொடுக்கக்கூடிய நாள். இன்றைக்கி பகல் 3:32 பார்த்தாக்கா நமக்கு மன
அப்படியே அதாவது தெளிவாக இருக்கும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா, குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும், சந்தோஷமே இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. ஏற்றமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 99% நல்லதே நடக்கக்கூடிய நாள் என்று மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்று 10/19/28 பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுடைய காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். எல்லா காரியமே இன்றைக்கி தாமதமாக தான் இருக்கும். செய்யக்கூடிய செயல்களில் ஒரு தயக்கம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு சீரான போக்கு இருக்காது. தொழில்துறை வியாபாரங்களில் ஒரு மந்தமான நிலையே தென்படும். இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. புது விஷயங்களை முயற்சிக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது. 2/11/2029 பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி இவ்வளோ நாள் இருந்த சுணக்கங்கள் மாறி சுறுசுறுப்பு கூடும். இன்றைக்கி நினச்ச காரியங்களை எல்லாம் சாதிச்சுப்பீங்க. கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். பல சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். பணவர்கள் ஓரளவுக்கு தாராளமாகவே இருக்கும். முக்கியமான சில விஷயங்களை இன்றைக்கி முடிவெடுத்து சந்தோஷப்படுவீங்க. 3/12/21 பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் தொழில்துறை வியாபாரங்களில் மந்தமான நிலையே இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், பணிமாற்றம், புதிய வேலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பணப்புழக்கம் கொஞ்சம் சரளமாக தான் இருக்கும். இன்றைக்கி சில புதிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர் வருகை இன்றைக்கி இருக்கும். 4/13/22 பிறந்த நண்பர்களே, இதுவரை இந்த சுணக்கங்கள் மறையும். இன்றைக்கி சுறுசுறுப்பு கூடும். தயக்கம் இல்லாமல் எல்லா காரியத்தையும் செய்வீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை ஏற்படும். பழைய நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். பணவர்கள் தாராளமாகவே இருக்கும். 5/14/23 பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கலக்கமான மனம் இருக்கும். கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க. எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்பு குறைவாகவே இருக்கும். புதிய விஷயங்களை தவிர்த்துறது இன்றைக்கி நல்லது. பணப்பழக்கம் ஓரளவுக்கு தாராளமாக இருக்குங்க. தொழில்துறையில் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலர் இன்றைக்கி இடம் சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி தடுமாறி அதை செஞ்சு முடிப்பாங்க. 6/15/24 பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு செயல்லையும் சுறுசுறுப்பாகவே செயல்படுவீங்க. இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு தாராளமாகவே இருக்கும். தொழிலில் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். உறவினர்களுடைய வருகையோ இல்லை உறவினர்களுடைய உதவியோ உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7/16/25 பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சுறுசுறுப்பான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செஞ்சு இன்றைக்கி நல்ல பேர் வாங்குவீங்க. உற்றார் உறவினரிடம் நல்ல பேரும், பணப்புழக்கம் சரளமாக இருக்கிறது. தொழில்துறையில் நல்ல ஏற்றம், புதிய முயற்சிகளை வெற்றி பெறுறது, கலைத்துறையினுக்கு இன்றைக்கி பிரகாசமாக இருக்கிறது. இப்படி இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனாக தான் இன்றைக்கி நடக்கும். இன்றைக்கி 8/17/26 பிறந்த நண்பர்களே, இதுவரை இருந்த தயக்கம் மறைந்து சுறுசுறுப்பு கூடும். எந்த செயல்லையும் ஒரு தீவிரமாக முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெறக்கூடிய இன்றைக்கி ஒரு அருமையான நாள் உங்களுக்கு. இன்றைக்கி புதிய முயற்சிகளை இன்றைக்கி எடுத்து கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு நல்ல உதவிகள் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த இடத்துலேருந்து தயக்கமாக ஒரு பதில் வரும். இல்லைன்னா அப்புறமா செய்கிறேன், அப்புறம் கேளுங்க செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கமான பதில் வரும் உங்களுக்கு. 9/18/27 பிறந்த நண்பர்களே, இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். எந்த ஒரு செயலையும் தீவிரமாக சிந்தித்து இன்றைக்கி அதில் வெற்றி பெறுவீங்க. புதிய முயற்சிகள் செய்கிறது இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரையிலும் பணிகள் இருந்த தாமதங்கள் மறைந்து சுறுசுறுப்பு கூடும். இன்றைக்கி எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். கணவன் மனைவி உறவுக்குள்ளேருந்து வந்த பிணக்குகள் இன்றைக்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்துக்குள்ள குதூகலமான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன்.